ஒரு வழியாக ராசல் கைமா வந்துட்டோம். ஆக்சுவலாக வர வேண்டியது பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸு. ஆனால் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம். இந்த நியூ இயர் ஈவெண்ட்டுக்காக லாஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்லேயே செம்ம டிராஃபிக்கு. 20 கிலோமீட்டர்ஸாக இப்படி தான் வண்டி நவுந்தது. இதோ இங்கே தான் வந்துட்டு கேம்பிங்லாம் போட்டிருக்காங்க. சுத்தம் சுற்றி காமி. அப்படியே அங்கங்கே டென்ட்டு போட்டு அங்கங்கே டென்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கவுங்க ஃபுட்டை கொண்டு வந்தது. இதோ நம்ம அம்மா இப்போ தான் பிளாக் காஃபி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டென்ட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால டென்ட்டு கிண்டெல்லாம் எதுவுமே கொண்டு வரல. எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறது. ஸோ அதனால் இனிமேல் தான் என்னென்ன பண்ணணுன்ட்டு பார்க்க போகிறோம். மேபி நெக்ஸ்ட் இயர் இல்லைனா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு வரணும். ஆக்சுவலாக எங்களோட இன்னும் 2 ஃபேமிலி வந்தது. அந்த 2 ஃபேமிலி எங்கே போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், இங்கே லைட்டிங்ஸு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஒர்க்லாம் கவர்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டாய்லெட்ஸு, ப்ராப்பராக லைட்டிங்ஸு, அது எல்லாமே. ஒரு ப்ரோ நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு. கண்டிப்பாக தமிழாக தான் இருப்பார். இதோ நம்ம மக்கள் எல்லாம் வெயிட்டாக தூக்குறாங்க. என்னது வெண்ணிலா, நீ எதுவுமே தூக்கலையா? அந்த ஒயிட் கவரை கொடுக்குமா அவகிட்ட. ஏய் சேர்லாம் வேண்டாம், வா. நீ சொல்லு, என்ன பண்றீங்க? ஓயா ஒரு ஹாய் சொல்லுங்கடா. இங்க ஹாய். என்ன பண்றீங்க? நீ செஞ்சு முடிச்சிட்டியா? வா. நீனு வெண்ணிலா வாங்க டிஜே வேண்ட போகலாம். சூப்பராக இருக்கு, வா அங்கே போகலாம், வா. சரியா? டிஜே ஸோ அவ்வளோதான். ஒரு வழியாக நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சாச்சு நல்லபடியாக. பயங்கர கிராண்டாக இருந்தது. ஃபயர் ஒர்க்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.